அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக இந்திய துணை தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் துணை தேர்தல் ஆணையர்கள் பன்வர் பிரகாஷ், மணிஷ் கார்க் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு தற்பொழுது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்று தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அருணேஷ், கிட்டத்தட்ட நம்ம தேர்தல் தேதியை நெருங்கிட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்றம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக இந்திய துணை தேர்தல் ஆணையர்கள் பன்வர் பிரகாஷ், மணிஷ் கர்கா, பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார், ஆஷிஷ் கோயல் உள்ளிட்ட பலரடங்கிய 7 பேர் கொண்ட அந்த குழு என்பது சென்னையை வந்தடைந்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனையை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறார்கள். குறிப்பாக தலைமை தேர்தல் அதிகாரி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை, ரயில்வே, துணை ராணுவம், தபால் துறை, சிவில், விமான போக்குவரத்து, கப்பற்படை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறைகளின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் இந்த ஆலோசனை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினத்தை பொறுத்த வரைக்குமே மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் துணை கமிஷனர், கலெக்டர் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இறுதி வாக்காளர் பட்டியல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வரக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்தும், அதே போல பதட்டமான வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட வேண்டிய அந்த முன்னேற்பாடுகள், அதே போல இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான உடனே அதற்கான அந்த சோதனைகள்லாம் ஆரம்பித்துவிடும். எத்தனை பொருள்கள் அனுமதிக்கப்படலாம், என்னென்ன பொருள்களுக்கு விலக்கு அளிக்கப்படலாம், பணத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நபர் எவ்வளவு தொகை கொண்டு செல்லலாம் உள்ளிட்டவைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். அந்த ஆலோசனை அவர்களுக்கு வழங்கப்படும். அதற்கான உத்தரவுகள் என்பதும் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போல அந்த வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள், அதாவது கப்பற்படையை பொறுத்த வரைக்குமே நீங்க எவ்வளவு அனுமதிக்கலாம், உங்களுடைய பங்களிப்பு அதில் என்னவாக இருக்கும், அதே போல வருமான வரித்துறையும் அவர்களும் இந்த களத்தில் ஈடுபட அனைத்து துறை அதிகாரிகளுமே இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டம் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தொடங்க இருக்கிறது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.